ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செம சூப்பராக கோதுமை மாவில் ஒரு தோசை செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது எப்படி செய்யலான்னு சொல்லுங்க. எவ்வளோ சூப்பராக அதை பாருங்கள், மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா பாருங்க, அவ்வளோ தலை இருக்குது பாருங்கள். கோதுமை மாவும் நம்ம பச்சரிசி மாவும் சேர்ந்து நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பாருங்கள். இது நல்லா சல்லடை அதை பாருங்கள். இது பாருங்கள் கை தெரியுது பாருங்கள். அந்த அளவு அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா நம்ம சொன்ன பேச்சை கேட்குதுங்க. நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோ செம சூப்பராக இப்படி செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். பேசலாடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் இப்போ ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? என்ன தெரியுங்களா, காலையில் நல்ல மொறுன்னு வழுவழுப்பே இல்லாத ஒரு கோதுமை மாவில் தோசை செய்யலாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிண்ணம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? நல்லா சலித்து நல்லா இது அரைச்சிட்டு வந்த மாவு, சுத்தமான மாவு, கோதுமை மாவு இது நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அது உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டுறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு அரை கப்பு பச்சரிசி மாவு, இதுலேயே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இதில். அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாத ஒரு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா விஸ்கு வச்சு கரைச்சாதான் நம்ம கட்டிகள் இல்லாத இதுதான் கரெக்டாக நம்ம கரண்டியை வச்சு கரைக்கிறத விட விஸ்கு வச்சு இது கரைச்சனா கரெக்டாக வரும். அப்படியே நம்ம இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி ஃபுல்லாக நம்ம தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஓகேங்க, இதை பாருங்கள் நம்ம நல்லா அழகாக கரைச்சாச்சு. இதை பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? ஒரு கட்டி கூட இல்லை. இப்படியே மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதில் தண்ணி கட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தை காட்டுறதை பாருங்கள். இந்த அளவு இருக்குங்களா? இது போதும். வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அது அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இது இந்த அளவு இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லை. இப்படி இருந்தால் தான் தோசை நல்லா கரெக்டாக வரும். இது அப்படியே நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு கால் அவர் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்படியே ஊறிட்ட பிறகு அதுக்கப்புறம் இது தேவை வேண்டிய பொருளெல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இதை பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது. இதில் நம்ம சேர்க்க வேண்டிய கொஞ்சம் மசாலா பொருள் சேர்த்து நம்ம தோசை சுட்டுடலாங்க. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் இது ருசியாகவும் இருக்கும் தோசை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தோசை ஊற்றிருக்கோம். தோசை ஊற்றிட்டு சுற்றியே கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம எண்ணெயை வார்த்துக்கலாங்க. இதை பாருங்க, சுற்றியில நல்லா எண்ணெயை தடவிட்டோம். இப்போ நான் அது எண்ணெயை சுட்டு இது தோசை ஒரு வாட்டி சுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, தோசையை ஊற்றிக்கலாம். இப்படி கொஞ்சம் நல்லா ஆட்டி விட்டீங்கன்னா எல்லா இடமும் அது அப்ளை ஆகும். அப்படியே கொஞ்சம் மேலே மேலோட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளவளப்பு இல்லாத நல்லா மொறுன்னு கோதுமையில் தோசை நம்ம சுடுறோம். நம்ம நல்லா இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் சுட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. இதை பாருங்கள், அழகாக நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா மொறுன்னு இதை பாருங்கள், சைட்லலாம் எவ்வளோ நல்லா இருக்க பாருங்கள். இதே மாதிரி நம்ம இருக்கிற தோசை எல்லாத்தையும் வார்த்து எடுத்துடலாங்க.
ஓகேங்க, இப்போ சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மார்னிங் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தெரியுங்களா? கோதுமை மாவில் வளன்னு இல்லாத ஒரு அருமையான தோசைங்க. அவ்வளோ சூப்பராக, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக, அதுக்கேற்ற ஒரு தக்காளி சட்னி காம்பினேஷனோட நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்களேன். இந்த உங்கள் முன்னாடி பிரித்து காட்டுறது பாருங்க, எவ்வளோ அழகாக அது பாருங்க, எவ்வளோ வளன்னு நல்லா அவ்வளோ பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. அது பாருங்க, அந்த அந்த இது பச்சை மிளகா அந்த இதோட வந்து அந்த ஃபேவரோட பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க. இது உங்கள் முன்னாடி இதை பாருங்க, நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க. அப்படியே இதை பாருங்க, கொஞ்சம் அப்படியே லைட்டாக எடுத்து பாருங்க, எவ்வளோ இது பாருங்க, அவ்வளோ அழகாக அது பாருங்க வருது பாருங்க. இது பாருங்க, அப்படியே சும்மா அப்படியே இந்த தக்காளி சட்னியோட தொட்டு நீங்களும் இதை பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்க்கும் போதே அல்டிமேட்டாக இருக்குதுங்களா, சாப்பிடணும் போல இருக்குங்களா. நீங்களும் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சண்டே இது மார்னிங்கு நல்ல ஒரு இது பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.